ஹாய் வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாஸ்து. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இது மாதிரியான பழைய வீடியோக்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த இதில வந்து ஒரு ஒருத்தருக்கும் வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி கட்டுற வீட்ட வந்து நம்ம பெரியவர்கள் சொன்ன வாஸ்துப்படி கட்டுறது அப்படிங்கிறது இன்னும் ரொம்ப வித்தியாசமான ஒன்று. நம்ம அந்த மாரி செய்யணும். இதில வாஸ்து அப்படின்றது இந்த இடங்கள்ல இதுதான் அமைக்கணும், இதுதான் அமையணும், இதுதான் இத தவிர வேறு எதுவும் அமையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ளது தான் வாஸ்து. அதிலேயே வாஸ்து நாள் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த வாஸ்து நாள் அப்படின்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வாஸ்து நாள் அப்படின்றதுல வந்து ஒரு வாஸ்துக்கு ஒரு பூதம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாஸ்து நாள்ல அந்த வாஸ்து பூதத்த வச்சு ஆரம்பிக்கப்படும் எந்த செயலும், அந்த பூதம் அந்த வீட்டையே கட்டிக் கொடுக்கும். அந்த பூதத்தினால அந்த செயல் நிறைவேற்றப்படும் அப்படின்றதுக்காக அந்த வாஸ்து நாள்ல, வாஸ்து நேரத்துல அமைப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு வீட்டோட மனை இந்த மாரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல வீட்ட வந்து அந்த மனைய 4ஆ பிரிக்கணும். இந்த வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்கு இப்படி பிரிக்கும் பொழுது, அதிலிருந்து தான் ஒரு வீட்டோட அமைப்ப நம்ம 4ஆ பிரிச்சுட்டோம். மனையோட அமைப்ப. இப்ப அதில ஒரு வீடு அமையுதுன்னா, அது தெற்கு பார்த்த வாசல், மேற்கு பார்த்த வாசல், வடக்கு பார்த்த வாசல் அது எது வேணாலும் இருக்கலாம். ஆனா, அதனுடைய திசைகள பொறுத்து இந்த சனி மூலை, வாயு மூலை, குபேர மூலை, அக்னி மூலைங்கிறது அமையும். வீடு எப்படி வேணாலும் அதோடைய வாசல் அமைப்பு மாறலாம். ஆனால் அதனுடைய வாஸ்து அமைப்புன்றது மாறாது. அதுதான் இந்த வாஸ்துக்குள்ள ஒரு முக்கிய சிறப்பு. இப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம பார்க்க போறது சனி மூலை. சனி மூலைன்றது வடகிழக்கு மூலை. வடகிழக்கு மூலை சனி மூலை அமையணும் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல வந்து நீங்க வந்து சாமி அறை வைக்கலாம். போர்வெல்ஸ் அந்த பக்கம் தான் அமைக்கணும். அந்த பக்கம் கொஞ்சம் தாழ்வா இருக்கணும். அதுதான் அதுக்கான அ இது. சாமி அறை, அறை, போர் அடுத்து பார்க்க போறது வாயு. வாயுன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். வேற ஒண்ணும் இல்ல. டாய்லெட் அமைக்கலாம். மாடிப்படி அமைக்கலாம். இந்த விதமான சிறுவர்களுக்கான ரூமும் அமைக்கலாம். அதில தவறு கிடையாது. அடுத்தது அக்னி மூலை. அக்னி மூலைன்றது அடுப்பு. அடுப்பு மட்டும் தானே அப்படின்றது மட்டும் கிடையாது. நீங்க அந்த இடத்துல வந்து கரண்ட் மீட்டர் வைக்கலாம். இந்த மாதிரி இது அந்த இதில குபேர மூலை அப்படின்றது வந்து ம் ரொம்ப மேடான பகுதி. குபேர மூலைன்றது மேடா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல பெரிய வயசானவங்களுக்கான ஒரு பெட்ரூம அந்த இடத்துல அமைக்கலாம். இது மட்டும் தானா அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த இடத்துல போர் நம்ம அமைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த இடத்துல செப்டிக் டேங்க் அமைக்கணும். செப்டிக் டேங்க் ஏன் அமைக்கணும் அந்த இடத்துல அப்படின்றா வாயு. அந்த இடத்துல இருக்க அசுத்தங்கள்லாம் வெளியேறதுக்காக அந்த இடத்துல செப்டிக் டேங்க் அமைக்கணும். இந்த இடத்துல அடுப்பு அமைக்கலாம்னு சொல்லியிருக்கோம். இப்ப இந்த இடத்துல என்ன அமைக்கிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பெரியவங்களுக்கான ஒரு ரூமு. நீங்க காசு சேமிக்கும் கபோர்டு, பீரோ அந்த மாரியான அமைப்புகள இதில நீங்க கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த வீட்டோட அமைப்பு இதுதான் அப்படிங்கும்பொழுது, இது வந்து 1, 2, 3, 4 4ஆ பிரிக்கலாம். இந்த 4ல வந்து இது வந்து தரையிலேருந்து பார்க்கும்போது பள்ளமா இருக்கணும். இதை சனி மூலைய விட வாயு மூலை கொஞ்சம் மேடா இருக்கணும். வாயு மூலைய விட அக்னி மூலை அப்படின்றது இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். அக்னிய விட குபேர மூலைன்றது நல்லா மேடான பகுதியாக இருக்கணும். இது வந்து வீட்டு மனைக்கு வீடு அமையிற இடத்துக்கு, உங்க வீட்டோட அந்த நிலப்பரப்புக்கே பார்த்தீங்கன்னாலும் இதுதான் ரூல்ஸு. முறைப்படியான இது அமைக்கணும் அப்படிங்கும்பொழுது போரு, செப்டிக் டேங்க்கு அதுக்கான தூரத்த பார்த்துக்கங்க. குறைஞ்சது 40 அடிக்கு மேல தள்ளி இருந்தா இன்னும் சிறப்பு. இங்கே வந்து போர்வெல் போட முடியல அப்படிங்கிறவங்க இங்கே போர்வெல் அமைச்சுக்கலாம். குபேரமலையில போர்வெல் அமைக்கலாம். அது 2ஆம் கட்ட அ நிலையில அது வரும். அதனால அது தவறு கிடையாது. அமைக்கலாம். அடுப்பு அக்னி மூலையில தான் இருக்கணும் அப்படிங்கிறம்போது, அது மட்டும் தான் இல்ல அப்படிங்கும்போது, நீங்க தனியா எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது, இந்த சனி மூலையில கொஞ்சம் தள்ளி அத நீங்க அமைச்சுக்கலாம். அது 2வது இதில வரும். அதே மாரி இந்த செப்டி டேங்க் அமைக்க முடியலங்கும்போது, விட்டு விட்டு எட்டியே இங்கே
அக்னியில வந்து நீங்க அமைச்சிடக்கூடாது. அது தவறான செயல். ஏன்னா அக்னி மூலையில வந்து அசுத்தங்கள் வரக்கூடாது. அதேமாரி போர் அமைக்கிற வேண்டிய இடத்துல வந்து செப்டிக் டேங்க் அமைக்க வேண்டிய இடம் வரக்கூடாது. நீங்க சாமி இருக்கிற இடத்துல இந்த இடங்கள்ல வந்து நீங்க மாற்றக்கூடாது. இதனுடைய உயரத்த பத்தி நம்ம சொன்னோம் மனையில எப்படி இருக்கணும். அதே மாரி தான் நீங்க செடிகள் வைக்கிறது. இந்த இடத்துல வந்து பூச்செடிகள் தான் வைக்கணும். அளவுல குறைவா உள்ள மரங்கள், உயரத்துல கம்மியா உள்ள மரம், எடையில கம்மியா உள்ள மரங்கள இங்கே வைக்கணும். அடுத்தது இது குபேர மூலை அப்படின்றது இருக்கிறதுலே உயரமான உள்ள மரங்கள், உயரமான மரங்கள் இங்க வைக்கணும். இதெல்லாம் இந்த பகுதி வந்து வெயிட்டா இருக்கணும். ரொம்ப அதிகப்படியான வெயிட் இருக்கிற வேண்டிய இடம், சுமை இருக்கிற வேண்டிய இடம். எந்த இடத்துல நீங்க அதுக்கு ஏத்தபடி அந்த வெயிட்ட வச்சு அழுத்துறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி, உங்களுடைய இதெல்லாம் சரியாகும். உங்களோட அமைப்புக்கு வரும் அது. நீங்க வாழ்க்கையில முன்னேறதுக்கு இந்த விதிகள பயன்படுத்துங்க. இந்த இதுலயே ரோடு எப்படி அமையுதுன்னா, இந்த மாரி மனை அமையறது ரொம்ப சிறப்பு. இந்த ரோட்டுனால இந்த வீட்டுக்கு அ வ செல்வ செழிப்பு அதிகமாகும். அதே மாதிரி வீடு இங்க இருக்கு அப்படிங்கும்பொழுது, ரோடு வந்து இப்படி இருக்கு அப்படிங்கும்போது, இந்த வீடும் வந்து நல்ல ஒரு அமைப்புல உள்ளது தான். இந்த மாரி மனைகள்லாம் வந்து முன்னோர்கள் வந்து புண்ணியம் பண்ணிட்டவங்க தான் அவருடைய பிதர்கள் செஞ்ச புண்ணியங்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி மனைகள் அமையும். இந்த மாதிரி மனைகள் எல்லாருக்கும் அமையாது. இது வந்து சில பேர் சொல்லுவாங்க மூலக்குத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலக்குத்தல் கிடையாது. இந்த 2 இதுவுமே வந்து நல்ல மனைகள் தான். நீங்க இது மூலியமா நீங்க ஓரளவு உங்களுக்கு வாஸ்துல கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.